ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்டின்னா, நம்மளுடைய தமிழக அரசு சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன்ல இருந்து தான் இந்த ஒரு வாய்ப்பு வெளியாயிருக்கு. அதாவது கார்ப்பரேஷன்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உடனேயா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்க. இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸான ஒரு வேலை வாய்ப்பு. 1 இல்ல, 2 இல்ல நெறைய வேலை வாய்ப்பு. சம்பளம் கேட்டீங்கன்னா, தடார் புடார் லைஃப் செட்டில் ஆற மாதிரி ஒரு சம்பளம் தான். ரூ. 90,000 ரூ. 60,000 அதே மாதிரி தான் நெறைய சம்பளம் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்களுக்குமே நெறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அது நெறைய பேர வேலைக்கு எடுக்குறாங்க. இங்க பாருங்க, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் வேலைக்கெல்லாம் 46 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. அவ்ளோ வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்க. உடனே லிங்க எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு அப்ளை பண்ணுங்க. நம்ம ஊர்லயே லைஃப் செட்டில் ஆற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலை வாய்ப்பு 11 மாசத்துக்கான இந்த ஒரு வேலை வாய்ப்பு தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டயும் அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. லைஃப்ல எல்லாருமே நல்லபடியா வாழுவோம். சந்தோஷமா இருப்போம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன அப்படின்னா, பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு ஒரே ஒருத்தவங்கள எடுக்குறாங்க. ரூ. 90,000 சம்பளம். சரிங்களா மக்களே? அடுத்த வாய்ப்பு மெடிக்கல் ஆஃபீசருக்கு 15 பேர் எடுக்குறாங்க. ரூ. 60,000 சம்பளத்தோட. அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே 60 ஒரு ரூ. 60,000 சம்பளத்துக்கு ஒரே ஒருத்தவங்கள எடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே ஒருத்தவங்கள எடுக்குறாங்க. ரூ. 60,000 சம்பளம். வெட்டனரி ஆஃபீசர் ரெடி ஆயிக்கோங்க. உங்களுக்கு ரூ. 53,000 சம்பளத்தோட ஒரே ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்ற வேலைக்கு ரூ. 40,000 சம்பளத்தோட ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. டேட்டா மேனேஜர் வேலைக்கு ரூ. 26,000 சம்பளத்தோட ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே 23,800 சம்பளத்துக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்கு. சைக்காலஜிஸ்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்கு ரூ. 23,000 சம்பளத்தோட ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்ற வாய்ப்புக்கு ரூ. 23,000 சம்பளத்தோட 3 பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைக்கு ரூ. 23,000 சம்பளம் ஒரு வாய்ப்பு இருக்கு. நர்ஸ் மக்களே ரெடி ஆயிக்கோங்க. ஏன்னா 107 பேரை எடுக்கிறாங்கங்க. 107 பேருக்குமே ரூ. 18,000 மாதந்தோறும் டபார் டபார்னு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல விழுகும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான். அடுத்த வாய்ப்பு பார்மசிஸ்ட் அப்படின்ற வேலைக்குமே 4 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. ரூ. 15,000 சம்பளம். அடுத்த வாய்ப்பு தெரபெட்டிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. 2 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. ரூ. 15,000 சம்பளம். தெரபெட்டிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு யோகா நேச்சுரோபதிக்ல ரூ. 15,000 சம்பளம். 2 பேருக்கு வாய்ப்பு. மல்டி பர்ப்பஸ் ஒர்க்கர் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே 2 பேருக்கு ரூ. 10,000 மாதந்தோறும் சம்பளம். சரிங்களா மக்களே? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்ஸிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் அப்படின்ற கேட்டகரிக்குமே ரூ. 14,000 சம்பளங்க. ரூ. 14,000 சம்பளத்துக்கு எத்தன பேர வேலைக்கு எடுக்குறாங்கன்னா, 82 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. ஜாக்பாட் அறிவிப்புங்க. நர்ஸுக்கு செம்ம அறிவிப்பு. ஓகேங்களா? ஆப்தமலிக் அசிஸ்டன்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே ரூ. 14,000 சம்பளத்துக்கு 2 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் வேலைக்கு ரூ. 40,000 40,000 பேர ரூ. 13,500 சம்பளத்துக்கு எடுக்குறாங்க. சரிங்களா? மல்டி பர்ப்பஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே 2 பேர எடுக்குறாங்க. வேலைக்கு ரூ. 13,500 சம்பளம். எக்ஸ்ரே டெக்னீஷியன் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே ரூ. 13,300 சம்பளம். 7 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. லேப் டெக்னீஷியனுக்கு 20 பேருக்கு ரூ. 13,000. புரோகிராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு ஒருத்தவங்களுக்கு ரூ. 12,000. ஆப்பரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட்க்கு 5 பேருக்கு ரூ. 11,200. அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு 2 பேருக்கு ரூ. 15,000. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்கு ஒருத்தவங்களுக்கு ரூ. 10,000. எனக்கு வாயே வலிக்குதுங்க. அவ்ளோ வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? மறக்காம அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதிகபட்சமா ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே லைஃப்ல நல்லா இருந்தா நல்லது தானே! பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே ஒருத்தவங்களுக்கு ரூ. 90,000 சம்பளம் சொன்னேன் இல்லையா? இதுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கணும்னா, எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இல்லன்னா நான் பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ்லயாவது படிச்சிருக்கணும்ப்பா. பிடிஎஸ், பிபிடி படிச்சிருந்தாலுமே நீங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீசர் வேலைக்குமே எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே எம்பிபிஎஸ் படிச்சிருந்திருக்கணும். இல்லன்னா பிஎஸ்சி லைஃப் சயின்ஸாவது படிச்சிருந்திருக்கணும்ப்பா அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. வெட்டனரி டாக்டர்ஸ்க்கு போஸ்ட் கிராஜுவேட் வெற்றில எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சரிங்களா? போஸ்ட் கிராஜுவேட் கேட்கறாங்க. இத படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே எம்எஸ்சி நீங்க மைக்ரோபயாலஜி படிச்சிருக்கீங்கன்னா கடகடன்னு எடுத்துங்க. அப்ளை பண்ணுங்க.
டேட்டா மேனேஜர் அப்படின்ற வேலை வாய்ப்புமே நீங்க பிஜி டிகிரி ஐடில ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா வேலை பார்க்கலாம், அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ற வேலைக்கு எம்ஏ சோஷியல் ஒர்க் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது சைக்காலஜிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே நீங்க வந்து குவாலிஃபிகேஷன் கிளினிக்கல் சைக்காலஜில முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியல் தெரப்பி அப்படின்ற மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதுக்குமே நீங்க வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டில நீங்க படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்டாஃப் நர்ஸ் வேலைக்கு நீங்க வந்து ஹையர் செகண்டரி கோர்ஸ் ஒரு டிப்ளமோ நர்சிங்ல முடிச்சிருந்தாலுமே செம்ம அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார்மசிஸ்ட் வேலைக்கு நீங்க வந்து ஹையர் செகண்டரியில வந்து ஒரு டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிருந்தாலே சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் மேல் அப்படின்ற வேலை வாய்ப்புக்குமே டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரபிக் அசிஸ்டன்ட் ஃபீமேலுக்கு டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டிபர்பஸ் ஒர்க்கர் அப்படின்னா 10வது படிச்சிருந்தாலே போதும். ஆக்ஸிலரி நர்ஸுக்கு ஹையர் செகண்டரி படிச்சிருந்திருக்கணும். 82 பேருக்கு எடுக்கிறாங்க, 14,000 ஓகேங்களா? இதுல ஏஎன்எம் கோர்ஸும் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்தமாலிக் அசிஸ்டன்ட்டுக்குமே நீங்க வந்து 2 வருஷம் கோர்ஸ் நீங்க வந்து நீங்க டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்ல படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலைக்கு ஏதோ ஒரு டிகிரி இருந்தாலே படிச்சிருந்தாலே போதும். தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் டைப் படிக்க தெரியணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மல்டிபர்பஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றதுக்கு வேலைக்குமே கிராஜுவேட் டிகிரி படிச்சிருந்தாலே போதும் அப்படின்றது எதிர்பார்க்கறாங்க. எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 2 வருஷம் நீங்க வந்து கோர்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்ரே டெக்னீஷியன் கோர்ஸ் அத படிச்சிருக்கணும்ன்றது எதிர்பார்க்கறாங்க. லேப் டெக்னீஷியனுக்கு ஹையர் செகண்டரி டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன் படிச்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க வந்து எம்எஸ் ஆஃபீஸ்ல நல்லபடியா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. ஆபரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட்டுக்கு டிப்ளமோ படிச்சிருந்திருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு ஏதாவது ஒரு டிகிரிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்குமே 10வது படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ வேலை வாய்ப்புகள் வாய் வலிக்குதுங்க. கட கட கடன்னு எடுத்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு வெப்சைட் அட்ரஸ் தானே கேட்குறீங்க. www.chennaicorporation.gov.in அப்படின்ற இணையதளத்துல நீங்க போய் நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வந்து செப்பரேட்டா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுங்க. கடைசி நாள் அப்ளை பண்றதுக்கு 5/1/2026 மாலை 5 மணிக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸ்ல உங்களுக்கு போய் சென்று அடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பேரு, உங்களுடைய கணவர் இல்லைன்னா அப்பா பேரு, ஜெண்டர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஏஜ் என்ன, வயது என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஆதார் நம்பர், கான்டாக்ட் ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. பெர்மனன்ட் அட்ரஸ், பிரசன்ட் அட்ரஸ், அதாவது இப்போ என்ன அட்ரஸ்ல இருக்கீங்களோ அதையும் சொல்லிட்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், 10th 12th ஜெராக்ஸ், ரிலவெண்ட் ஏதோ டிகிரியோ டிப்ளமோ ஜெராக்ஸ், பிஜி படிச்சிருந்தீங்களா அதோட ஜெராக்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து கன்சர்ன் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இல்ல கார்பரேஷன் டாக்ஸ் ரிசிப்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அது போக கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட், கடைசியா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் இது எல்லாத்தையும் வச்சுட்டு உங்களோட சைனை இங்க போட்டுட்டு பிளேஸ் டேட்டு ஃபில் பண்ணிட்டு மறக்காம அவங்களுக்கு அப்ளை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் மக்களே. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.